ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த கருணைங்கிறது மெழுகுவர்த்தி ஏற்றுற மாதிரி போயிட்டே இருக்கும்பாங்க இல்லையா? ஒரு தடவை நடக்கவும் தெம்பு இல்லை, கையில் காசும் இல்லாமல் ஷேர் ஆட்டோவில் ஏறதுக்கு யோசிச்சுட்டே நின்றுட்டே இருந்தேன். அப்போது சரி இறங்குற இடத்துல ஒரு பூக்கடை அம்மா தெரியும், அவங்கள்ட்ட 5 ரூபா வாங்கி இந்த ஷேர் ஆட்டோக்கார்ட்ட கொடுத்துடலான்ட்டு ஏறிட்டேன். போகிற வழியெல்லாம் ஒரே பயம், அந்த அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது, கடை முடிந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. அங்கே இறங்கின உடனே கொஞ்சம் இருங்கய்யா, நான் தான் கடைசியாக இறங்கினேன், நான் பைசா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த ஆட்டோக்கார்ட்ட சொன்னோடனே, வேணாம் தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ நடந்த மாதிரியே இருக்குது. இது என்ன ஆச்சுன்னா, அதே தெருவில் நிறைய தடவை போயிருக்கேன், பணங்கள் நிறைய வச்சுக்கிட்டோம், ஆனால் அவரை பார்க்க முடியல. இன்னொரு அக்கேஷனில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து மருந்து சீட்டை கொடுத்து, தம்பி இந்த மருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கினாங்க. பைசா எடுத்து கொடுக்கலான்னு பண்ணப்போ, இல்லை என்னால் முடியல, என்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. கடையில் போய் நான் கேட்ட உடனே, சார் இது இப்போ ஒரு ப்ரோட்டீனைஸ் போட்டிருக்கு, பெரிய டப்பா வேணுமா சின்ன டப்பா, ஐயோ எனக்கு தெரியலையேங்க, கேட்டு வரேன்னொன்னே, யாருக்காகனோன்னே அந்த அம்மாக்காகனோன்னே அந்த பையன் 500 ரூபா மட்டும் வாங்கிட்டு பாக்கி 276 ரூபா அவனே கையிலேருந்து கொடுத்து இந்த டப்பா